தமிழக முதலமைச்சர் விஜய் விரைவில் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. டெல்லியில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விஜய் சந்திக்க வாய்ப்பு என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியையும் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர், மேலும் காங்கிரஸ் தலைவர்களையும் தமிழக முதலமைச்சர் விஜய் விரைவில் டெல்லி சென்று சந்திக்க இருக்கிறார். தமிழக முதலமைச்சராக நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்றார். இந்த நிலையில் விரைவில் டெல்லி செல்ல இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். பிரதமர், உள்துறை அமைச்சர், மேலும் நிதி அமைச்சரையும் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் தமிழக முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நேற்றைய தினம் தவிக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றார். இன்றைய தினம் எம்எல்ஏக்கள் அனைவரும் சட்டப்பேரவையில் பதவியேற்றனர். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் விரைவில் டெல்லி சென்று பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர், மேலும் காங்கிரஸ் தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவரின் நிகழ்ச்சி நிரல்கள் என்னென்ன பதிவு செய்யலாம்? தமிழக முதலமைச்சர் விஜய் டெல்லிக்கு சென்று சில முக்கிய அரசியல் சந்திப்புகளை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி நாளை அடுத்த வரக்கூடிய வாரத்தில் அந்த சந்திப்பு இருக்கலாம் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களை தமிழக முதலமைச்சர் டெல்லி பயணிக்கும் பொழுது சந்திக்கக்கூடும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பிரதமர், உள்துறை அமைச்சரோடு சேர்த்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களையும் தமிழக முதலமைச்சர் சந்திக்கக்கூடும் என்று சொல்லி தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தோடு தமிழகத்திலே கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் டெல்லி செல்லக்கூடிய முதலமைச்சர் அந்த சந்திப்புகளை எல்லாம் மேற்கொள்வார் என்றும், டெல்லியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தியை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பதற்கான முயற்சியிலும் தமிழக முதலமைச்சர் டெல்லி பயணத்தின் பொழுது ஈடுபடுவார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவருக்கு தன்னுடைய வாழ்த்து செய்தியை சொல்லியிருந்தார். தமிழக அரசுடன் மத்திய அரசு இணக்கமாக செயல்படும், தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும் நல்ல முறையில் ஆட்சி நடத்துவதற்கு தமிழக முதலமைச்சருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் டெல்லி பயணத்தின் பொழுது பிரதமர் நரேந்திர மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திப்பதற்கு தமிழக முதலமைச்சர் திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அந்த சந்திப்பை பொறுத்தவரை அடுத்த வாரம் நிகழக்கூடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களையும் தமிழக முதலமைச்சர் தன்னுடைய டெல்லி பயணத்தின் பொழுது சந்திக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசியல் ரீதியிலான சந்திப்பாக மட்டும் இல்லாமல் அதை கடந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பாஜகவை சார்ந்த பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் கூட்டணி முறையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையில் இருக்கும் சோனியா காந்தி உள்ளிட்டவர்களை சந்தித்து தன்னுடைய வெற்றிக்கு உரிய வாழ்த்துக்களை அவர் பெற்றுக் கொள்வார் என்றும் தாவேகா தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே முதலமைச்சருடைய டெல்லி பயணம் தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் பொழுது அவர் பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் உள்ளிட்டவர்களை சந்திப்பது குறித்தும் காங்கிரசினுடைய தேசிய தலைமையில் இருக்கக்கூடியவர்களை சந்திப்பது குறித்தும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் விரைவில் டெல்லி செல்ல உள்ளதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. இந்த சந்திப்பிற்கான நோக்கம் என்ன, அல்லது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பா அல்லது காங்கிரஸ் தலைவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமான சந்திப்பா என்பது தொடர்பான விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். ஓவர் டு யூ. இந்த பயணத்தின் மூலமாக பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களை சந்தித்து தமிழகத்தினுடைய நிதிநிலை உள்ளிட்ட விவரங்களையும் எடுத்து கூறி தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சில கோரிக்கைகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்வைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியிலான சில சந்திப்புகளும் நிகழக்கூடும் என்கின்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் ராகுல் காந்தி ஏற்கனவே முதலமைச்சருடைய
பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்து பங்கேற்றிருந்தார். இந்த சூழ்நிலையிலே சோனியா காந்தி அவர்களையும் சந்திக்கும் பொழுது அந்த வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு சந்திப்பாக அது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய தமிழகத்தின் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்டவற்றிலும் இணைந்து பணி செய்வோம் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் அந்த சந்திப்புகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு தமிழக முதலமைச்சர் திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. மேலும் தமிழகத்தினுடைய நலன் கருதி மத்திய தமிழக அரசு முன்னிறுத்தக்கூடிய அந்த திட்டங்களுக்கு உரிய உதவியை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் அரசினுடைய நிர்வாக அடிப்படையிலான சந்திப்பாகவும் பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களுடனான சந்திப்பை முதலமைச்சர் மேற்கொள்ள இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் முறையான நிதி பகிர்வை மத்திய அரசு வழங்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். வரக்கூடிய ஆட்சியில் அதுபோன்ற எந்த ஒரு சூழலும் வரக்கூடாது என்பதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தன்னுடைய விருப்பம் என்பதாக முதலமைச்சர் தனது கருத்தை எல்லாம் சொல்லி இருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் பிரதமரும் கூட முதலமைச்சருக்கு தனது வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார். பிரதமருக்கு முதலமைச்சர் தன்னுடைய நன்றியை தெரிவித்திருந்தார் தேர்தலில் வெற்றி பெற்று அவர் பதவியேற்றுக் கொண்ட பிறகு. எனவே இந்த சந்திப்பின் பொழுது மாநில அரசு முன்னெடுக்கப் போகின்ற திட்டங்களுக்கு மத்திய அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அரசினுடைய தமிழக அரசு திட்டமிட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் தொடர்பாக அதற்கு மத்திய அரசுடைய பங்களிப்பும் மத்திய அரசுடைய அனுமதியும் எந்த அளவு முக்கியத்துவம் என்பதையெல்லாம் எடுத்து கூறி அந்த சந்திப்பை மேற்கொள்வார் என்று தெரிய வந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.